என் ஹஸ்பண்ட் ஒரு கோடீஸ்வரன்னு தெரியாம அவரை திருடன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டேன். எந்த ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டு வேலை வாங்கினோ, துணி துவைக்க வச்சனோ, செருப்பை எடுக்க வச்சனோ, யார உதவாக்கறேன், காசு இல்லாதவன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு நினைச்சனோ, அவனோட உண்மையான அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் உலகமே ஆடி போயிருச்சு. 15,000 சம்பாதிக்கிறவனை பார்த்து சிட்டி போலீஸ் கமிஷனரை ஏன் சல்யூட் அடிக்கிறாரு? ஒரு நல்ல சட்டை வாங்க கூட காசு இல்லாதவன் எப்படி பல கோடி மதிப்புள்ள இந்த வைரத்தை வாங்கினா? தெரிஞ்சுக்கணும்னா எங்க கதையை கேளுங்க. ராயல் வாரிசு. உண்மையில் ஷர்மிளாவின் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அவளது தாத்தா இறந்து விட்டார். சதாசிவம் குடும்பத்தின் தலைவர் அவளது பாட்டி காயத்ரி தேவி. பாட்டி தீபக்கை தங்கள் சதாசிவம் குடும்பத்திற்கே ஒரு களங்கம் என்று நினைத்தாள். தீபக்கை திருமணம் செய்ததால் ஷர்மிளா மீதும் அவளுக்கு கோபம் இருந்தது. இந்த வாய்ப்பை நவீன் மற்றும் கார்த்திகா பயன்படுத்திக் கொள்ள நினைத்தனர். நாளைக்கு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் ஷர்மிளாவோட மானம் கப்பல் இறப்புது. நாளைக்கு சந்தோஷமா. உனக்கு என்னதான் ப்ராப்ளம் தீபக்? இன்னும் எவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்துவேன்? ஷர்மிளா, என்னோட பர்த்டே பார்ட்டில இப்படி வெயிட்டர் மாதிரி யாராவது வருவாங்களா? என்னோட பர்த்டே பார்ட்டில என்னையே நீ கோமாளி ஆக்கிட்ட. நான் என்ன பண்றது? எல்லாரையும் கவனிச்சுக்க சொல்லி உங்க அம்மா தான் சொன்னாங்க. யாருக்கு என்ன தகுதி இருக்கும் அததான் அவங்க செய்ய சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நீ மாப்பிள்ள மாதிரி இல்ல, ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருந்திருக்க. இந்த வீட்டோட வேலைக்காரங்க கூட உன்னை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. என்னோட தாத்தா உன்கிட்ட என்ன பார்த்தாருன்னே எனக்கு தெரியல. எப்படியோ கட்டாயப்படுத்தி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. தேங்க்யூ. ப்ளீஸ் தண்ணி குடி. ப்ளீஸ் கூல் டவுன். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போதே தீபக்கிற்கு ஒரு அழைப்பு வந்தது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவனது முகத்தில் ஒருவித அமைதி நிலவியது. அவன் சாமர்த்தியமான முறையில் ஷர்மிளாவை சமாதானப்படுத்தி விட்டு எந்த சலசலப்பும் இன்றி அந்த பார்ட்டியை விட்டு வெளியேறினார். தீபக்கின் இந்த மாற்றத்தை கண்டு ஷர்மிளா ஆச்சரியத்தில் உறைந்தாள். உரிச்சி எடுக்கலன்னா என் பேர் விவேக் இல்ல. இது நவீனோட பிரதர்-இன்-லா தானே? பெரிய பணக்கார குடும்பத்தோட மருமக தான் வைஃபோட பர்த்டே பார்ட்டில வெயிட்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அடடா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு பாரு. சபாஷ். அவன் வைஃபுக்கு gift கொடுக்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவான் போல. வாங்க ப்ரோ. இப்போ நான் காட்டுற உண்மையான வேடிக்கை என்ன? ஷூர். ஏ வெயிட்டர். எஸ் சார். இங்க வா. ஷூ அழுக்க. என்ன பார்க்குற? க்ளீன் பண்ணு. க்ளீன் பண்ணு. வீட்டோடு மாப்பிள்ளையான தீபக் ஒன்றும் பேசாமல் நவீனின் ஷூவை சுத்தம் செய்ய தொடங்கினான். அங்கு கூடியிருந்த அனைவரும் அதை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர். இதை பார்த்த ஷர்மிளா அவமானம் தாங்காமல் தலைகுனிந்து நின்றாள். நவீனின் ஷூ மின்னிய பிறகு தீபக் அமைதியாக சொன்னான், முடிஞ்சது சார். குட். திருத்தணியின் மிக பெரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஷர்மிளாவின் தாத்தா ஏதோ ஒரு மர்ம காரணத்துக்காக அவளை மிகவும் ஏழை மற்றும் ஆதரவற்றவனான தீபக்கிற்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். ஷர்மிளா திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மாமனார் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழும் தீபக்கின் மரியாதை வீட்டின் வேலைக்காரர்களை விடவும் கேவலமாக இருந்தது. அவன் இரவு திரும்பி வந்ததும் நேராக அவர்கள் வீட்டின் பெட்ரூமுக்கு சென்றான். உனக்கு வெக்கமா இல்ல? நேரா பெட்ரூம்குள்ள வர இடியட். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் ஏன் வைக்கப்படணும்? மத்தவங்களுக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ணும்போது நீயும் கொஞ்சம் குடிச்சிட்டியா என்ன? இங்க பாரு, உன்ன மாதிரி முட்டாளெல்லாம் என்னோட ஹஸ்பண்டா இருக்க முடியாது. ஊருக்குள்ள வேணா நீ நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அந்த ரூம்குள்ள இல்ல. சரி, இந்த ராத்திரியில எங்க போயிட்டு வர? ஆக்சுவலி நான் உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா நீயே ஆச்சரியப்படுவ. ப்ளீஸ் எதுவும் வேண்டாம். நீ யூஸ்வலா கொடுக்கற அந்த பொட்டு சீப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்காக யார் கீழே வருவாங்க? ஒரு தடவை வந்து பாரு. நான் ஒரு ஸ்பெஷல் gift கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா நீ கண்டிப்பா ஆச்சரியப்படுவ. ப்ளீஸ் வா. தீபக்கின் பேச்சை கேட்டு ஷர்மிளா ஆச்சரியப்பட்டாள். ஷர்மிளா ப்ளீஸ் வா, உன்னோட gift ஒரு தடவை வந்து பாரு. வரேன் போ. தீபக் ஷர்மிளாவின் கையை பிடித்து அவளுக்காக கொண்டு வந்த கிஃப்ட் இருக்கும் பக்கம் அழைத்துச் சென்றான். ஷர்மிளாவின் பார்வை அந்த கிஃப்டின் மீது பட்டதும் அவளுக்கு மூச்சே நின்று விட்டது. அந்த இரவின் இருளில் மின்னிய ஒரு புதிய விலையுயர்ந்த காரை பார்த்து அவளால் ஒரு நொடி கூட தன் கண்களை நம்ப முடியவில்லை. இது இம்போர்ட்டட் காராச்சே. இந்த கார் இந்தியால ஒரு சில பணக்காரங்க கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதோட விலை 50 கோடி இருக்கும். நேத்து தான் நான் இத பத்தி நியூஸ்ல பார்த்தேன்.
தீபக், நீ யாரையாவது ஏமாத்திட்டியா? இல்லனா நம்மளோட கம்பெனில ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டியா? ஒழுங்கா உண்மை சொல்லு. தீபக் உண்மையிலேயே திருடி விட்டானா அல்லது வேறு எதுவும் உண்மை இருக்கிறதா? தீபக்கை அழைத்தது யார்? தீபக் இப்போது அந்த உண்மையை சொல்ல விரும்பினாலும் அவனால் ஷர்மிளாவிடம் அதை சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி இந்த காரை என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? உனக்காக இவ்வளவு கூட நான் செய்ய மாட்டேனா என்ன? உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் ஒரு டிரைவ் போலாமா? டிரைவர், மை ஃபுட். நீ இவ்ளோ கேவலமா போயிட்டியா தீபக்? நீ முன்னாடி 50 ரூபாய்க்கு gift வாங்கினாலும் அத உன் சொந்த காசுல நீ வாங்கிட்டு வந்த. ஆனா இப்போ இந்த காஸ்ட்லியான காரை உனக்கு யாரு கொடுத்தாங்க? எங்கிருந்து இந்த காரை கொண்டு வந்து அங்கே கொண்டு போயிடு. இதுதான் ஷர்மிளாவை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸ். இந்த சான்ஸ் எனக்கு தான், தீபக் இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள போலீஸா? இங்க ஷர்மிளாங்கிறது யாரு? அவங்கள உடனே கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டரின் வாயிலிருந்து ஷர்மிளாவின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்தில் சிவந்தாள். ஷர்மிளா! பாட்டியின் குரலை கேட்டு ஷர்மிளா ஓடி வந்தாள். அங்கு போலீஸை பார்த்து அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவ்ளோ காலையில இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மேடம், இந்த வீட்டுக்கு ஒரு திருட்டு இம்போர்ட்டட் கார் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் நேற்று இரவு தீபக் கொண்டு வந்த காரை பற்றி தான் பேசுகிறார் என்று ஷர்மிளா புரிந்து கொண்டாள். கார் வந்தது, ஆனா அது என்னோட ஹஸ்பண்ட் தீபக் கொண்டு வந்தது. அந்த காரோட விலை 50 கோடிக்கும் அதிகமா இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அந்த கேவலமான மொத்த பைசாக்கு பிரோஜனம் இல்லாத வீட்டோட மாப்பிள திருடவும் ஆரம்பிச்சிட்டானா? நீங்க 2 பேரும் சேர்ந்து சதாசிவம் குடும்பத்தோட மானத்தைய ஒட்டுமொத்தமா வாங்கிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், இவன் புருஷ படிப்பறிவே இல்லாதவன், ஒரு வேலைக்கு கூட போக மாட்டான். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த வேலை இல்லாத முட்டாள் கிட்ட 50 கோடி ரூபாய் கார் எப்படி வந்தது? அது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. என்ன சொன்ன? கடனாவா? அப்படியே இருந்தாலும் இந்த உதவாக்கரையோட 50 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட் யாரு? சரி, அப்படியே இருந்தாலும் இவ்ளோ காஸ்ட்லியான காரை யாராவது ஓசியில கொடுப்பாங்களா? அப்போ இந்த ஒத்த பைசாக்கு பிரோஜனம் இல்லாதவனுக்கு 50 கோடி ரூபாய் வர்த்துள்ள காரை கடனா கொடுத்தவனோட பேரை சொல்லு. பாட்டியின் இந்த பேச்சை கேட்டு ஷர்மிளாவுக்கு தலை சுற்றியது. தீபக் கண்டிப்பாக ஏதோ குழப்பம் செய்திருக்கிறான் என்று அவள் புரிந்து கொண்டாள். இன்று வரை ஷர்மிளா யாரிடமும் இவ்வளவு அவமானப்பட்டதில்லை. அவன் பேரு, அந்த ஃப்ரெண்டோட பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப சரி, உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. போ, போய் தேடி அவனை கூட்டிட்டு வா. இதை பார்த்து ஷர்மிளா மிகவும் பதற்றம் அடைந்தாள். இங்கேயும் காண பாட்டிமா? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என்னவோ இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலையை செஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. சதாசிவம் குடும்பத்தோட பேருக்கே இவ ஒரு பெரிய களங்கம். இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க. இவளோட பிச்சைக்கார புருஷன் இங்க வந்ததும் நானே அவனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரேன். கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டிட்டு வாங்க. இல்ல பாட்டி, ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல, நான் திருடி இல்ல. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. ஷர்மிளாவின் இந்த நிலையை பார்த்து நவீனும் கார்த்திகாவும் சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து இதெல்லாம் அவர்கள் செய்த வேலைதான் என்று ஷர்மிளா புரிந்து கொண்டாள். ஆனால் அவர்களை விட தீபக் மீதுதான் அவளுக்கு கோபம் அதிகமாக வந்தது. மேம், தாத்தாவோட கண்டிஷன் என்னவா இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நான் தீபக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அப்போது ஒரு கான்ஸ்டபிள் தன் கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்தார். அதை பார்த்து அவர் முகம் வெளிரி போனது. அவர் உடனடியாக இன்ஸ்பெக்டரிடம் ஓடிச் சென்று அவர் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வேகமாக கம்ப்யூட்டரை நோக்கி நடந்தார். கம்ப்யூட்டரில் அதை பார்த்ததும் அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. கடவுளே, நாம மாட்டிக்கிட்டோம்.
இது சேதுபதி அரச குடும்பத்தோட கார். இத மேலதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணு போ. நீ உன்னோட கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க. சேதுபதி அரச குடும்பத்திற்கு அனைத்து இடங்களிலும் மிகுந்த மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது. அவர்கள் பெயரை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு வியர்த்து கொட்டியது. சேதுபதி குடும்பம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. சதாசிவம் குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதே சமயம் தீபக் வீட்டிற்கு திரும்பிய போது ஷர்மிளா வீட்டில் இல்லாதது அவனுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. இந்த ஷர்மிளா எங்க போயிட்டா? இன்னைக்கு நான் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணவும் சொல்லல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க தான் போயிருப்பா? இந்த குழப்பத்திற்கு இடையில் நவீன் ஒரு வித்தியாசமான ஸ்டைலிலும் வினோதமான சிரிப்புடனும் அங்கு வந்தான். அவனது கண்கள் ஒரு வேட்டைக்காரன் தன் இலக்கை தெரிந்து கொண்டது போல நேராக தீபக் மீது நிலைத்திருந்தது. அட தீபக், என்னாச்சு? ஷர்மிளாவிய தேடிட்டு இருக்க, ஆனா அவளதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. போலீஸ்? என்ன காரணத்துக்காக? உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக. பாவம் ஷர்மிளா. உண்மையை சொல்லி என்ன காரணத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணாங்க? நேற்று நைட் கொண்டு வந்த கார் இருக்குல்ல, அதை திருடின குற்றத்துக்காக. நேற்று நைட் நான் பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லியான கார் எப்படி வந்தது? அதனால தான் நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் காலையில் சீக்கிரமாக வந்து ஷர்மிளாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்துற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். ஆனா என் ஒய்ஃப் அசைண்டுனா நான் அதை பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். பொறுத்திருந்து பாரு, நான் இந்த சதாசிவம் குடும்பத்தை என்ன பண்ண போறேன். ஏய் திருட்டு பயலே, நவீன், நீ ஏன் அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்க? இவனை பிடிச்ச ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. இவன் நம்ம குடும்பத்தையே ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க. ஷர்மிளாவுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்க எல்லாருக்கும் கூட தெரியணும்ல. பாட்டி நவீன் மற்றும் கார்த்திகாவை அழைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றார். அங்கே பல திடுக்கிடும் உண்மைகளும் அதிர்ச்சியும் அவர்களுக்காக காத்திருந்தன. அட கடவுளே, சீக்கிரம் இந்த மேடத்தை இங்கிருந்து அனுப்புங்க. அட கடவுளே, அந்த அக்கா தம்பி அப்புறம் அந்த பாட்டியோட பேச்சை கேட்டு நாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. இப்ப சீஃப் மினிஸ்டர் சார் தான் போன் பண்ணாரு. ஷர்மிளா மேடம் அரெஸ்ட் பண்ணதுக்காக நம்ம எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஷர்மிளா மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மேடம், நீங்க சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட பேசி எங்க வேலையை காப்பாத்துங்க மேடம். இல்லனா எங்க குடும்பம்லாம் நடுத்தருவுக்கு வந்துரும். மேடம், எங்களை மன்னிச்சிருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஆனா நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? எனக்கு எந்த சீஃப் மினிஸ்டரையும் தெரியாது. இல்ல மேடம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும். சீஃப் மினிஸ்டர் சாரே சொன்னாரு, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு அவர் சொன்னார் மேடம். மேடம், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் மேடம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ், என்ன நானே அடிச்சுக்கிறேன் மேடம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே நவீன் தீபக்குடன் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டார். அவர்களுடன் பாட்டியும் இருந்தார். இங்க என்ன நடக்குது? அட இன்ஸ்பெக்டர், நான் அந்த திருட்டு மாப்பிளைய புடிச்சு வந்திருக்கேன், பாருங்க. இன்ஸ்பெக்டரின் பார்வை தீபக் மீது பட்டதும் அவர் திகைத்து போய் தீபக் முன் சென்று மண்டியிட்டார். சின்னையா நீங்களா? ஐயா, நீங்க எப்படி இங்க? எனக்கு புரியலையே. ஏய் இன்ஸ்பெக்டர், அவனை போய் சின்னையான்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருமா. நான் சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட செக்யூரிட்டியா இருந்தப்ப இவர் அங்க பாத்திருக்கேன். பிறகு இன்ஸ்பெக்டர் தீபக்கை பற்றி சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். தீபக்கின் உண்மையான ரகசியத்தை கேட்டபோது முழு போலீஸ் ஸ்டேஷனின் மொத்த காட்சியுமே தலைகீழானது. ஒரு நொடியில் துப்பாக்கி சத்தம் கேட்ட இடத்தில் அனைவரும் தீபக்கின் காலில் விழுந்து கெஞ்சினர். இத்தனை வருஷங்களா இவ்ளோ பெரிய ஆளு சாதாரண ஆள் மாதிரி ஏன் வாழ்ந்தாரு? தன் பட்டு போன்ற மேனியில் சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்தாள் அந்த அழகான இளம்பெண். தன் கணவனுக்கு தான் செய்த கொடுமைகளுக்கு பரிகாரமாக அவள் இதை செய்தாள். அவளது கணவனை அந்த அளவுக்கு டார்ச்சர் செய்திருக்கிறாள் அவள். வீட்டை துடைக்க வைப்பது, துணி துவைக்க வைப்பது, செருப்பை துடைத்து எடுத்து வர சொல்வது என்று கட்டிய கணவனை வேலைக்காரனாக விட கேவலமாக நடத்தினாள் அவள். ஆனால் அவன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு என்பது அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. விலை மதிக்கவே முடியாத அபூர்வமான வைரத்தை ஒரே ஒரு போன் காலில் வாங்க முடிந்த அவனை பார்த்து உயர் அதிகாரிகளை சல்யூட் அடிக்கிறார்கள்.
அப்பேற்பட்டவன் அவள் காலடியில் அவளது அன்புக்காக ஏங்கி கிடக்கிறான். கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தீபக் மீது வீசி அடிக்கிறாள் ஷர்மிளா. ஏய், என்ன பண்ற? எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, என் பாட்டி பர்த்டே பார்ட்டிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு gift வாங்கிட்டு வரலன்னு வை, உன்னை இந்த கத்தியாலேயே குத்தி துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டுருவேன் என்று அவனை எச்சரித்தவள் தன் கையில் இருந்த கத்தியை அவன் மீது குறிபார்த்து வீசுகிறாள். நல்ல வேளையாக கத்தி தீபக் மீது படவில்லை. நீ கவலைப்படாத ஷர்மி, நான் என் தலையை அடமான வச்சாவது நீ கேட்ட மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட வாங்கிட்டு வரேன். ஐ ப்ராமிஸ். எக்ஸாக்ட்லி. பட் மிஸ் ஆயிடுச்சுன்னு வை, இத அப்படியே உள்ள இறக்கிடுவேன். புரிஞ்சுதா? மிஸ் ஆகாதுமா. பெட்டர். கத்தியை அவன் கையில் திணித்துவிட்டு ஸ்டைலாக நடந்து போகிறாள் ஷர்மிளா. பிரபல தொழிலதிபரும் ஷர்மிளாவின் பாட்டியுமான காயத்ரி தேவியின் பிறந்தநாள் விழாவுக்கு பிரபல தொழிலதிபர்களும் தமிழகத்தின் பெரிய பெரிய விவிஐபிகளும் வருவார்கள். அவர்கள் முன்னால் தானும் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்து தன் பாட்டியை அசத்த வேண்டும் என்றுதான் அப்படி சொன்னாள் ஷர்மிளா. ஆனால் அவனது சொந்த திருமணத்திற்கே காரில் வர பணம் இல்லாமல் சைக்கிளில் வந்தவன் தான் தீபக். அன்று ஷர்மிளா தீபக் கல்யாணத்திற்கு வந்திருந்தவர்கள் இப்போதும் அதை சொல்லி கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷர்மிளாவின் தாத்தா மட்டும் கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இப்படி ஒருத்தனை ஷர்மிளா நிச்சயமாக திருமணம் செய்து கொண்டிருக்க மாட்டாள். அவனால் ஷர்மிளா சொன்னது போல 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்க முடியுமா? ஷர்மிளா கேட்ட 5 லட்சம் ரூபாய் கிஃப்டை பற்றி யோசித்தபடி சைக்கிளில் போய் கொண்டிருந்த தீபக்கை அங்கே வந்த போலீஸ் ஜீப் மடக்கி நிறுத்துகிறது. ஜீப்பில் இருந்து இறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தீபக்கை அரசு செய்யும்படி சொல்லுகிறார். கான்ஸ்டபிள், இந்த திருடனை அரெஸ்ட் பண்ணுங்க. திருடனா? யார் திருடன்? நான் எதையும் திருடல, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே தீபக்கின் வயிற்றில் ஓங்கி குத்துகிறார் இன்ஸ்பெக்டர். வலியில் துடிக்கிறான் தீபக். அப்போது போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கி வருகிறான் ஜுவல்லரி ஷாப் செக்யூரிட்டி. சார், இவன் தான் சார் நான் சொன்ன திருடன். இவன் கண்டிப்பா திருடன் தான் சார். அன்று காலையில் காயத்ரி தேவிக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் என்ற யோசனையுடன் அந்த நகை கடைக்கு போயிருந்தான் தீபக். கடையில் விலையுயர்ந்த தங்க மற்றும் வைர நகைகளை டிஸ்பிளேவில் வைத்திருந்தார்கள். அவைகளை பார்வையிட்டபடி நின்று கொண்டிருந்த தீபக்கை பின்னால் இருந்து எட்டி உதைத்தான் அந்த நகை கடை செக்யூரிட்டி. கீழே விழுந்த தீபக் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்கிறான். ஏண்டா திருட்டு பையில, பட்ட பகல்லே திருடலான்னு பாத்தியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏமாளின்னு நினைச்சியா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் திருட வரல, வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ நகை வாங்க வந்தியா? மரியாதையா வெளியே போயிடு. இன்ஸ்பெக்டர் சொன்னா கேளுங்க, நான் திருடன் இல்ல. அப்படியா? உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிறபடி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். கான்ஸ்டபிள், இவனை எழுதிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த செக்யூரிட்டி பேச்ச கேட்டு தப்பான ஆளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் திருடன் இல்ல. தப்பு பண்ணாத என்ன எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்ன போக விடுங்க. தீபக் எவ்வளவு சொல்லியும் இன்ஸ்பெக்டர் காதில் வாங்கவில்லை. தீபக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வருகிறார்கள். ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அடி வாங்கி சாக வேண்டானா ஒழுங்கா உள்ள போய் உட்காரு. நான் உன்னை அப்புறம் வந்து விசாரிக்கிறேன். சார், நான் எந்த தப்பு செய்யல. நான் பிசினஸ்மேன் சதாசிவத்தோட ஃபேமிலியை சேர்ந்தவன். அவரோட பேத்தி ஷர்மிளாவோட ஹஸ்பண்ட் என்று தீபக் சொல்ல இன்ஸ்பெக்டர் சத்தமாக சிரித்தார். அப்படியா? நீ ஷர்மிளா மேடத்தோட புருஷனா? என்னடா கதை விடுறிய? உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை கேவலமா போயிடுச்சா என்று கிண்டல் துணியில் கேட்ட இன்ஸ்பெக்டர் அவனை லாக்அப்பில் போட சொல்கிறார். என்ன பண்றீங்க நீங்க? நான் சொல்றது புரியலையா? நீங்க என் வைஃப் ஷர்மிளாக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். தீபக்கை லாக்அப்பில் அடைக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவுக்கு கால் செய்கிறார். மேடம், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நகை கடையில திருட ட்ரை பண்ண ஒரு சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் என்னடானா உங்க ஹஸ்பண்ட்னு சொல்றான். நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்ட ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி வர சொன்னதுக்காக தீபக் திருட்டு வரை போவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. திருட ட்ரை பண்ணானா? சாரி ஆபீசர், எந்த திருட்டு பயலுக்காகவும் நான் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர முடியாது. எனக்கு அப்படி எந்த ஹஸ்பண்டும் இல்ல என்று சொல்லி சட்டன போனை கட் செய்தாள் ஷர்மிளா. எல்லாம் தாத்தா வேலை. இப்படி ஒரு திருடனை என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. தீபக் தன்னிடம் பொய் சொன்னதாக நினைத்த இன்ஸ்பெக்டர் லத்தி எடுத்துக்கொண்டு கோபமாக லாக்அப்புக்குள் போகிறார். தீபக் புரியாமல் பார்க்க லத்தியை வைத்து தீபக்கின் வயிற்றில் வேகமாக குத்துகிறார். தீபக் வலியை பொறுத்துக் கொண்டு பார்க்கிறான். பொய்யா சொல்ற? மீண்டும் அடிப்பதற்காக லத்தியை ஓங்கிய இன்ஸ்பெக்டரை ஒரு குரல் தடுக்கிறது. என்ற குரல் கேட்டு திரும்பினார் இன்ஸ்பெக்டர். அங்கு டிஎஸ்பி நின்று கொண்டிருந்தார். டிஎஸ்பியை பார்த்ததும் விரைப்பாக சல்யூட் அடித்தார் இன்ஸ்பெக்டர். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டா யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்ட டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரை விலக்கிவிட்டு நேராக லாக்அப்புக்குள் சென்று தீபக் முன்பு பவ்யமாக நின்றார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்கிறார். சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு திருட்டு பையன் சார். சதாசிவம் சார் ஃபேமிலின்னு வர போய் சொன்னான். இவன் சொன்ன மாதிரி ஷர்மிளா மேடத்துக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க இவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின சஸ்பென்ஷன் இல்ல, நேர டிஸ்மிஸல் பண்ணிடுவேன். இவரை யாருன்னு நினைச்ச? சதாசிவம் ஃபேமிலி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோடீஸ்வர ஃபேமிலியை சேர்த்தாலும் இவர் கால் தூசுக்கு கூட வர மாட்டாங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாரு என்று சொல்லிக்கொண்டு
கொண்டே தன் மொபைலை எடுத்து வெளிநாட்டு வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகளை காட்ட அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு வியர்த்து போனது. சட்டென தீபக் முன்பு மண்டியிட்டார் இன்ஸ்பெக்டர். சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, அந்த செக்யூரிட்டி சொன்னதை நம்பி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியிடம் திரும்பி, சார் நீங்க சொல்லுங்க சார் என்று கெஞ்சலாக கேட்க டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்காக கெஞ்சுகிறார். சார் மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஓகே, ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நான் யாரு, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் வைஃபுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்ல மாட்டோம் சார். அடுத்த நொடி இன்ஸ்பெக்டர் லாக்அப் கதவை பணிவாக திறந்துவிட கம்பீரமாக வெளியே போகிறான் தீபக். அவனுக்கு பின்னால் டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் பணிவாக வருகிறார்கள். தீபக் வெளியே வந்ததும் அவன் முன்னால் ஒரு ஆடம்பர கார் வந்து நிற்க, காரில் இருந்து அந்த நகைக்கடை உரிமையாளர் இறங்கி வருகிறார். அவர் கையில் ஒரு அபூர்வமான உடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கிறது. நேராக தீபக்கிடம் வந்த நகைக்கடை உரிமையாளர் அந்த உடன் ஜுவல்லரி பாக்ஸை பணிவாக அவனிடம் கொடுத்துவிட்டு போகிறார். அன்று மாலை காயத்ரி தேவியின் பர்த்டே பார்ட்டி ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. முக்கிய அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் குடும்பத்துடன் வந்து காயத்ரி தேவிக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துவிட்டு போகிறார்கள். அப்போது அங்கே வருகிறான் தீபக். அவன் கையில் அந்த உடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருந்தது. அவனை பார்த்த ஷர்மிளா அதிர்ச்சி அடைந்தாள். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் என்று நினைத்தவள் அவனிடம் வருகிறாள். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஷர்மி, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மை தெரிஞ்சதும் அவங்களே என்ன போக சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்ன திருடன்னு நினைச்சிட்டே இல்ல? சரி சரி, டிராமா பண்ணாத என்றவள் அவன் கையில் இருந்த கிஃப்டை பார்த்ததும் மீண்டும் எரிச்சல் அடைந்தாள். உன்கிட்ட இந்த மாதிரி சீப்பான கிஃப்ட் வாங்கிட்டு வராதன்னு சொன்னனா இல்லையா? பேக்கிங்கே கேவலமா இருக்கு. பேக்கிங்ல என்ன இருக்கு ஷர்மி? உள்ள இருக்கிறது தானே முக்கியம். உள்ள ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன், உன் பாட்டிக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. இது கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கிஃப்டோட கிஃப்டா மறைச்சு வச்சிடு. நாம கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலன்னு பாட்டி நினைக்கட்டும் என்று வெறுப்பாக சொன்னவள். ஒரு கோடீஸ்வர ஃபேமிலில நடக்கிற பார்ட்டிக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொண்டு வரணும்னு கூட உனக்கு தெரியல என்று சொல்ல அவளை பார்த்து அப்பாவியாக புன்னகைக்கிறான் தீபக். ஷலாய் என்று கேட்க, கொண்டு போய் வை போ என்று விரட்டுகிறாள். காயத்ரி தேவிக்கு ஒரு பெண் கிஃப்ட் கொடுக்கிறாள். தேங்க்யூ டியர். தீபக் யாரும் பார்க்காத போது தான் கொண்டு வந்த கிஃப்டை வைத்து விட்டு போகிறான். அப்போது கருப்பு கலரில் லக்ஸூரியஸ் உடை அணிந்த ஒரு கவர்ச்சி புயல் கால் முளைத்து நடந்து வருவது போல ஸ்டைலாக நடந்து வருகிறாள். ஷர்மிளாவின் கசின் சிஸ்டர் கார்த்திகா. மொத்த விருந்தினர்களும் அவர்களை பிரமித்து போய் பார்க்கிறார்கள். பாட்டியிடம் வந்த கார்த்திகா அட்ராக்டிவான ஒரு நகைப்பெட்டியை பாட்டியிடம் நீட்டுகிறாள். ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். கார்த்திகா கிஃப்டை பிரிக்க சொல்ல காயத்ரி தேவி கிஃப்ட் பார்சலை பிரிக்கிறார். வந்திருந்த மொத்த கெஸ்டும் கார்த்திகா கொடுத்த கிஃப்ட் என்னவாக இருக்கும் என்று ஆர்வமாக பார்க்கிறார்கள். அதை வாங்கி திறந்து பார்த்த காயத்ரி தேவி ஆச்சரியத்தில் வாயை பிளக்கிறாள். அதில் விலையுயர்ந்த வைரங்களை வரிசையாக கோர்த்த ஒரு டைமண்ட் பெண்டன்ட் இருந்தது. டைமண்ட் பெண்டன்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இட்ஸ் வெரி நைஸ். இன்னைக்கு வந்த கிஃப்ட்லயே இதுதான் பெஸ்ட் என்று சொன்னபடி பாட்டி ஷர்மிளாவை கேவலமாக பார்க்கிறார். ஷர்மிளாவுக்கு ரொம்பவும் அவமானமாக இருந்தது. கார்த்திகா கொடுத்தது போல பாட்டிக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்க முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டாள் அவள். அப்போது சிரித்துக்கொண்டே அங்கே வருகிறான் தீபக். டைமண்ட் பெண்டன்ட் ஒரிஜினல் தானா? 100%. ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகம்லாம் இல்ல, இது எல்லாமே ஃபேக். இது மொத்தமா 1 லட்சம் கூட தேராது. உனக்கு டைமண்ட பத்தி என்ன தெரியும் தீபக்? சாம்பார்ல என்ன காய் போடுறதுன்னு வேணும்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வேற ஏரியா. காயத்ரி தேவியால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பார்ட்டில பிரச்சனை பண்றதுக்குனே வந்தியா? டைமண்ட பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியாதுனே வெச்சுக்குவோம். ஆனா டைமண்ட் பத்தி நல்லா தெரிஞ்ச டைமண்ட் ஜுவல்லரி ஓனர் சந்தீப் லால் இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட இது ஒரிஜினலா இல்ல வெறும் கண்ணாடியான்னு பார்க்க சொல்லுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். சந்தீப் லால் என்று சத்தமாக அழைக்கிறார் காயத்ரி தேவி. சந்தீப் லால் அங்கே வர அவரிடம் கார்த்திகா கொடுத்த டைமண்ட் பெண்டன்ட்டை கொடுக்கிறார் அவர். கார்த்திகா டென்ஷனுடன் பார்க்கிறாள். தீபக் புன்னகையுடன் கவனித்துக் கொண்டிருக்க அந்த டைமண்ட் பெண்டன்ட்டை கவனமாக பரிசோதிக்கிறார் சந்தீப் லால். இந்த பெண்டன்ட்ல இருக்கிற டைமண்ட் எதுவும் ஒரிஜினல் மாதிரி தெரியல மேம் சாப். சந்தீப் லால் சொன்னதை கேட்டு அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க கார்த்திகா அவமானத்துடன் தலைகுனிந்து நிற்கிறாள். உண்மையான அன்பை காட்டுறதுக்கும் யார் நம்ம மேல உண்மையான அன்பை வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் பணமோ இல்ல காஸ்ட்லியான நகையோ தேவையில்லை. சுயநலம் இல்லாத அன்பு மட்டும் இருந்தாலே போதும் என்று சொல்கிறான் தீபக். நீங்க சொன்னீங்கன்னா இதை கடைக்கு அனுப்பி பக்காவை செக் பண்ண சொல்றேன். தேவையில்ல சந்தீப் ஜி, நான் இங்கே செக் பண்ணி சொல்றேன் என்று சொன்ன தீபக் அந்த பெண்டன்ட்டை வாங்கி பார்க்கிறான். எல்லோரும் ஒரு விதமான ஆர்வத்துடன் பார்க்க கார்த்திகா பதட்டமாக இருக்கிறாள். யாரும் எதிர்பார்க்காதபடி சட்டென்று அந்த பெண்டன்ட்டை தரையில் போட்ட தீபக் அதை தன் ஷூ காலால் மிதித்து தேய்க்கிறான். அனைவரும் அதிர்ச்சியில் திகைத்து நிற்க அந்த டைமண்ட் பெண்டன்ட் தீபக்கின் காலடியில் நொறுங்கி பொடி பொடியாகிறது. உங்க பெண்டன்ட் டைமண்ட் இல்ல, வெறும் கண்ணாடி. அதான் நொறுங்கிடுச்சு. அவமானத்தில் பேச முடியாமல் கார்த்திகா நிற்க
ஆத்திரத்துடன் தீபக்கின் கணத்தில் ஓங்கி அறைகிறார் காயத்ரி தேவி. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா என் பேத்தியை எல்லார் முன்னாடியே இப்படி அவமானப்படுத்துவேன்? எவ்வளவு பேசுறியே, நீ என்னடா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எடு உன் கிஃப்ட எடு. உன் கேவலமான கிஃப்ட் என்னன்னு இங்க வந்திருக்கிற எல்லாரும் பார்க்கட்டும். தான் கொண்டு வந்த கிஃப்ட் பேக்கை எடுத்து காயத்ரி தேவியின் கையில் வைத்த தீபக் எல்லோரும் கேட்க சவால் விடுவது போல சொல்கிறான். எல்லாரும் நல்லா கேளுங்க. நீங்க எல்லாரும் மனுஷனை விட பணத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் மனுஷனை மதிக்க மாட்டீங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா மட்டும் போதும், வேற எந்த குவாலிட்டி தேவையில்லை. அவனுக்கு கும்பிடு போட்டு கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க காயத்ரி தேவி அம்மையார் அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் மேல. அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்தாலும் ஈடு வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்திருக்கேன். அதை பிரிச்சு பார்த்தா நீங்க எல்லாம் கேவலமா நினைக்கிற இந்த தீபக் யாருன்னு தெரியும் என்றவன் ஆவேசத்துடன் அங்கிருந்து போகிறான். எல்லோரும் வாய் பேச முடியாமல் அதிர்ச்சியுடன் நிற்கிறார்கள். ஷர்மிளாவுக்கு தீபக்கின் அந்த ஆவேச முகம் புதிதாக இருந்தது. தீபக் என்று அழைத்தபடி அவன் பின்னால் போகிறாள். காயத்ரி தேவிக்கு அவன் இப்படி பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. தீபக் அப்படி என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்க போகிறான் என்று நினைத்தவளாக அந்த கிஃப்டை பிரிக்கிறார் காயத்ரி தேவி. உள்ளே இருந்த பொருளை பார்த்த அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய பழங்காலத்தை சேர்ந்த ஆன்டிக் வுடன் பாக்ஸ். அதிர்ச்சியான காயத்ரி தேவி அந்த பாக்ஸை பிரிக்க அடுத்த நொடி கண்ணை கூச செய்யும் பிரகாசமான ஒளியுடன் விலை மதிக்கவே முடியாத அபூர்வ வைரம். அதிலிருந்து வந்து கொண்டிருந்த ஜாஜ்வல்யமான ஒளி அங்கே இருந்தவர்களை பிரமிக்க வைக்கிறது. இது சாதாரணமானது, விலைக்கு வாங்க முடியாத, விலையே நிர்ணயிக்க முடியாத அபூர்வமான பொருள். அப்படின்னா தீபக் நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல என்று புலம்பியவள். தீபக் போகாத, நில்லு. நான் பண்ணது தப்புதான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் உன்னை அவமானப்படுத்திட்டேன் தீபக். என்ன மன்னிச்சிடு. போகாத தீபக். ஹலோ ஷர்மிளா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ எப்பவுமே பெரிய பெரிய பிரச்சனையா தான் கிரியேட் பண்ணுவியா? ஆமா சொல்லு, இப்ப என்னாச்சு? அது நான் அங்கிள் கூட ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு வந்திருந்தேன். இங்க ஒரு சிலை உடைஞ்சிடுச்சு. இப்ப இவங்க பணம் கேக்குறாங்க. அதுக்கு என்ன இப்போ? இப்பவே பணம் வேணும்னு கேக்குறாங்க. 30 lakhs. What? 30 lakhs? அதுவும் ஒரு சிலைக்கா? ஆமா, எனக்கும் ஒண்ணும் புரியல. தீபக், are you serious? நீ வீட்ல சும்மா தான் இருக்க, ஓசி சோறு திங்கற. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப புதுசா பிரச்சனையை வேற எனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா? நீயே சொல்லு, இவ்ளோ ஷார்ட் நோட்டீஸ்ல நான் எங்க போய் 30 lakhs அரேஞ்ச் பண்ணுவேன்? 30 லட்சம் என்ற தொகையை கேட்டதும் ஷர்மிளாவின் காலடியில் பூமி நழுவியது போல இருந்தது. ஷர்மிளாவின் கோபத்திற்கு முன்னால் தீபக்கால் எதுவும் பேச முடியவில்லை. You know what? உனக்கு தினம் புதுசா பிரச்சனை பண்றதே வழக்கமா போச்சு. பட் ஐம் ரியலி சாரி. இந்த தடவை நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். இந்த பிரச்சனையை நீயே தானே கிரியேட் பண்ண. ஆனா ஷர்மி, தீபக் மற்றும் ஷர்மிளாவுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் தீபக் இன்றும் ஷர்மிளா வீட்டில் ஒரு வீட்டோடு மாப்பிளையாகத்தான் இருந்தான். அங்கே அவன் நிலைமை ஒரு வேலைக்காரனை விட மோசமாகவே இருந்தது. வேலைக்காரர்களைப் போல அவன் சில நேரம் மாமியாரின் புடவையை அயன் செய்வான், ஷர்மிளாவின் காரை துடைப்பான். சமையலறை முதல் வீட்டை சுத்தம் செய்வது வரை அனைத்து சுமையும் அவன் தலையில் தான் இருந்தது. அதே சமயம் குடும்பத்தின் மொத்த பொருளாதார சுமையும் ஷர்மிளாவின் மீது இருந்ததால் கணவனின் இந்த நிலைமையை கண்டு அவளுக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனா ஷர்மி, இந்த சிலை அப்பா கையால தான் உடைச்சது. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் சொல்றத கேட்க ஒரு சான்ஸாவது கொடுத்துருக்கலாம்ல. நான் பேசுறத கேட்காமலேயே போனை கட் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டர், 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பணமும் வரல, உனக்கு ஹெல்ப் பண்ண ஆளும் வரல. இதுல இந்த பெரியவர் வேற கடையை விட்டு ஓட பாக்குறாரு. நல்ல வேலை செக்யூரிட்டி வர பாத்துட்டாங்க, இல்லைன்னா எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிட்டீங்களா? பாருங்க மிஸ்டர், மணி 2 ஆகுது. 5 மணிக்குள்ள இந்த ஆன்டிக் சிலையோட பணத்தை கட்டலனா நான் போலீஸை வர வச்சு இந்த பெரியவரை உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் இந்த பாடி கார்ட்ஸ் உங்களை நல்லா கவனிப்பாங்க. புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது. ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம். சரி, நாங்கள் இதை எப்படியாவது ஷார்ட் அவுட் பண்ணிடுறோம். அங்கிள், பணம் கட்டாம இவங்க நம்மளை போக விட மாட்டாங்க. ஆனா எனக்கு ஜெயிலுக்கு போக பயமா இருக்கு. ப்ளீஸ் நீ ஏதாச்சும் பண்ணு. எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போயிடு. எப்படியும் என் குடும்பம் 3 வருஷமா உனக்கு சோறு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்குல்ல, எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா நீ? அங்கிள், நான் ஜெயிலுக்கு போறதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உடைச்சது CCTVல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படி விட மாட்டாங்க. அந்த மேனேஜர் எப்படி மிரட்டிட்டு போறான்னு பாத்தீங்க? பேசாம பணத்தை கொடுத்துருங்க. 30 லட்சம் கொடுக்கணும். என் பாக்கெட்ல 30 ரூபாய் கூட இல்ல. நான் சம்பாதிக்கல. எனக்கு செலவுக்கே ஷர்மிளா தான் காசு தரா.
என்கிட்ட வேலையும் இல்லை, காசும் இல்லை. நான் எப்படி கட்ட முடியும்? நீ ஷர்மிளாவுக்கு ஃபோன் பண்ணு. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அவ நான் சொல்றதை கேட்காமலேயே கட் பண்ணிட்டா. நீ ஒரு யூஸ்லெஸ், சுத்த வேஸ்ட். என் பொண்ணு முன்னாடி உன்னால வாயை திறந்து பேசக்கூட முடியல. அவளுக்கு கால் பண்ணு, நான் பேசுறேன். தீபக், ஆர் யூ மேட்? வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னல, இப்ப மறுபடியும் கால் பண்ற? குட்டிமா, நான் டேடி பேசுறேன்டா. டாட்? ஆமாம்மா, எனக்கு உன் உதவி வேணும். என்கிட்ட இருந்த ஒரு சிலை உடஞ்சி போச்சு. இவங்க அதுக்கு பணம் கேட்குறாங்க. கொடுக்கலனா ஜெயிலுக்கு அனுப்புவோன்னு சொல்றாங்க. ஆனா டாட், நீங்க ஜெயிலுக்கு போகணுமா? தப்பு பண்ணது தீபக், அதுக்கு எதுக்கு நீங்க ஜெயிலுக்கு போகணும்? இல்லடா, அது ஆக்சுவலா என் கைப்பட்டு தான் உடஞ்சது. சிலைய போட்டோ எடுக்கும்போது தவறுதலா கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு. டாட், ஏற்கனவே வீட்ல தீபக் எவ்வளவு ப்ராப்ளம் பண்றான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களும் என் லைஃப்ல புதுசா ப்ராப்ளம் கொண்டு வரீங்களா? ஆனா குட்டிமா. சரி பரவாயில்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு வரேன். நாங்க எக்மோர்ல இருக்கிற ஆன்டிக் ஷாப். சரி, அங்கே இருங்க, நான் இப்பவே வரேன். ஷர்மிளாவுக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை காத்திருந்தது. அதிலிருந்து வெளிவருவது அவளுக்கு எளிதாக இல்லை. உண்மையில் ஷர்மிளாவின் அப்பா கணேஷ் சிட்டியில் இருக்கும் பணக்கார குடும்பங்களில் ஒன்றான சிவம் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஆனால் கணேஷின் அம்மா காயத்ரி தேவிக்கு தீபக் மற்றும் ஷர்மிளாவின் திருமணத்தில் விருப்பமே இல்லை. 3 வருடங்களுக்கு முன்பு ஷர்மிளாவின் தாத்தா சதாசிவம் கோயிலில் தீபக்கை சந்தித்திருந்தார். தீபக்கை அடையாளம் கண்ட அவர் தனது செல்ல பேத்தி ஷர்மிளாவுக்காக அவனை தேர்ந்தெடுத்தார். ஷர்மிளா தன் தாத்தாவை மிகவும் நேசித்தாள். அதனால் அவர் பேச்சை மீறவில்லை. ஆனால் திருமணம் முடிந்த சில காலத்திலேயே சதாசிவம் இறந்து விட்டார். அவர் ஏன் தீபக்கை தேர்ந்தெடுத்தார், அவருக்கு எப்படி தீபக்கை தெரியும் என்ற ரகசியமும் அவருடனேயே புதைந்து விட்டது. அவர் போன பிறகு குடும்பத்தின் அதிகாரம் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி கைக்கு வந்தது. காயத்ரி தேவிக்கு குடும்ப கௌரவம் மிக முக்கியம். அவரால் தன் குடும்பத்தில் தீபக் என்ற பெயரை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் கணேஷ் மற்றும் அவர் குடும்பத்தை சிவம் குடும்ப மாளிகையை விட்டு பிரித்து வைத்தார். ஷர்மிளா இன்றும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. தன் குடும்பத்தின் நிலையை எப்படி உயர்த்துவது என்பது மட்டுமே அவள் சிந்தனையாக இருந்தது. இன்று மீண்டும் அவள் முன் ஒரு பிரச்சனை. அடுத்த கணமே அவள் தன் அம்மா கீதாவுடன் எக்மோர் கிளம்பினாள். டாட், நீங்க ஓகே தானே? இதெல்லாம் எப்படி நடந்தது? நீங்க 2 பேரும் இவ்ளோ பெரிய கடையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஆக்சுவலா நாங்க அந்த வழியா போயிட்டு இருந்தோம். அங்கிளுக்கு இதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னாரு. அதான். எப்பவும் போல இந்த வேலையை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியல. அவருக்கு சிலை பார்க்க ஆசையா இருந்தா நீ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போக மாட்டியா? இல்ல ஆண்டி, நான் இதுல என்ன பண்ண முடியும்? நான் அங்கிள் கிட்ட சொன்னேன். ஆனா அவர் சொன்னா நீ கேட்டுப்பியா? நீ எப்ப இருந்து இவ்ளோ நல்லவனா மாறின? மாம், இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு எது முக்கியமோ அத பத்தி யோசிக்கலாம். இந்த 30 லட்சத்துக்கு நம்ம எங்க போறது? அத நினைச்சாதான் கோவமா வருது. உங்க அப்பாவும் நமக்குன்னு சொத்து எதுவும் வச்சுட்டு போகல. இந்த தரித்திரத்தை வேற நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு. மாம், என்ன மாம்? இந்த சிலையோட பணத்தை கட்டணும்னா நான் என் வீடு, காரு எல்லாத்தையும் வித்துட்டு நடு தெருவுல தான் நிக்கணும். அப்படியே வித்தாலும் இவ்வளவு பணம் கிடைக்காது. எல்லோரும் பிரச்சனையை தீர்க்க வழி தெரியாமல் யோசனையில் ஆழ்ந்தனர். நேரம் போய்கொண்டே இருந்தது. மேனேஜரின் பார்வை கணேஷ் மீதே இருந்தது. பணம் கிடைக்கும் நம்பிக்கை இழந்த அவர் கமிஷனருக்கு தகவல் கொடுத்துவிட்டு 3 மணி நேரம் முடிவதற்காக காத்திருந்தார். டாட், நான் பாட்டி கிட்ட உதவி கேட்டு பார்க்கட்டுமா? அவங்க பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன். ஆனா ஷர்மிளா, பாட்டி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும். பரவாயில்ல மாம், ஒரு வாட்டி பேசி பார்க்கறதுல என்ன தப்பு? நான் கால் பண்றேன். அடுத்த நொடியே ஷர்மிளா தன் பாட்டி காயத்ரி தேவியை போனில் அழைத்தாள். இருப்பினும் அவளுக்குள் பயம் இருந்து கொண்டே இருந்தது. காயத்ரி தேவி தனது அழைப்பை ஏற்பாரா மாட்டாரா என்ற அச்சம் அவளுக்கு இருந்தது. ஹலோ பாட்டி, நான் அட, உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. காயத்ரி தேவி அவள் சொல்வதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். சரி, நான் உனக்கு பணம் தரேன்.
ஆனா அதுக்கு பதிலா நீ என்னோட ஒரு கண்டிஷனை ஏத்துக்கணும். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நம்ம குடும்பம் சீக்கிரமே சென்னையோட மிகப்பெரிய கம்பெனியான எஸ்வி குரூப்ஸோட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம். உனக்கு என் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா, இல்ல நீ என்ன பாட்டியா மதிச்சா, இப்பவே இந்த நிமிஷமே நீ டிவோர்ஸ் பண்ணிடு. அப்புறம் எஸ்வி குரூப்ஸோட சேர்மன் பையன் விவேக்க கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா பாட்டி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விஷயத்துல தீபக் மேல எந்த தப்பும் இல்லையே. பாரு, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. உனக்கு என் கண்டிஷன் சம்மதம்னா நான் உனக்கு உதவி செய்வேன். பாட்டி, என் அப்பா உங்க பையன், சொந்த பையனுக்கே நீங்க இப்படி துரோகம் பண்றீங்களே. இன்னைக்கு கணேஷ் இந்த பிரச்சனையில இருக்கான்னா அதுக்கு காரணமே நீதான். அதனால என் கண்டிஷனுக்கு ஓகே சொன்னா நான் பணம் தர தயார். ஆனா பாட்டி, நான் ஷர்மிளாக்கு முன்னால் இப்போது வேறு வழி எதுவும் தெரியவில்லை. ஷர்மிளா, ப்ளீஸ் கவலைப்படாத. நான் ஏதாவது பண்றேன். இப்ப என்ன பண்ணுவ நீ? இவ்ளோ பெரிய தொகையை வெளியில போய் பிச்சை எடுத்துட்டு வருவியா? ஷர்மி, இப்போ நான் சொல்றத கேளு. நீ இன்னைக்கே இந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிட. இவன் உன் லைஃபை விட்டு போயிட்டா பாட்டி நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம விவேக் உன் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவங்க அப்பா பெரிய பணக்காரரு. 30 லட்சம்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்ரே இல்ல. கமான் ஷர்மி. கீதாவுக்கு இப்போது விவேக்கை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஆனால் விவேக்கை பற்றிய ஒரு உண்மை ஷர்மிளாக்கு நன்றாக தெரியும். உண்மையில் விவேக் எஸ்வி குரூப்பின் வைஸ் பிரசிடென்ட் சேகரின் ஒரே மகன். அவன் சிறுவயதிலிருந்தே உல்லாசமாக திரிபவன். பெண்கள் என்றால் அவனுக்கு பலவீனம். அதனால் 3-4 நாட்களுக்கு ஒருமுறை ஒரு புதிய பெண் அவன் வலையில் சிக்குவாள். அவன் மீது நிறைய வழக்குகள் இருந்தாலும் சேகரின் அதிகாரம் மற்றும் பணத்திற்கு முன்னால் எந்த போலீசும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. விவேக் பலமுறை ஷர்மிளாவிடமும் தன் வேலையை காட்ட முயற்சி செய்திருக்கிறான். கல்லூரியிலும் அவன் ஷர்மிளாவின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பான். ஆனால் ஷர்மிளா அவனை ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை. மறுபுறம் இதுவரை அமைதியாக இருந்த தீபக் விவேக் பெயரை கேட்டதும் கோபமடைந்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவன் பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை. அவன் உடனே தனது போனை எடுத்துக்கொண்டு ஷோரூமை விட்டு வெளியே சென்றான். ஷோரூமுக்கு வெளியே சென்றதும் அவன் மொபைலில் ஒரு நம்பரை டயல் செய்தான். போன் ரிங் ஆக அவன் இதய துடிப்பும் வேகமாகிக் கொண்டே இருந்தது. சிதம்பரம் அங்கிள். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? தீபக் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, சிவகங்கை அரச குடும்பத்தைச் சேர்ந்த அரசர் விஜய ரகுநாத சேதுபதியின் மேனேஜர் சிதம்பரத்திடம்தான். தீபக் தான் சிவகங்கை சீமையின் ஒரே வாரிசு. உண்மையில் அரச வம்சத்து இளவரசன் அவன். வைர மாளிகையில் வளர்ந்தவன். அவனை பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வது மிகையாகாது. ஆனால் வளர வளர வெளி உலகை அறியும் ஆர்வம் அவனுக்குள் அதிகரித்தது. அவனுக்கு அந்த ராஜ வாழ்க்கை வெறுத்து போனது. அந்த சமயத்தில் தீபக்கின் தாத்தா சேதுபதி தன் நெருங்கிய நண்பரின் பேத்தி சௌந்தர்யாவுடன் அவனுக்கு திருமணம் நிச்சயித்தார். சௌந்தர்யா அவனது சிறுவயது தோழி என்றாலும் தீபக் அவளை காதலிக்கவில்லை. ஆனால் அவன் குடும்பம் அதை ஏற்க தயாராக இல்லை. எனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அன்று அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தை விட்டு தீபக் ஓடிவிட்டான். வைர மாளிகையில் இன்றும் அந்த மண்டபம் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சின்னையா, நீங்க போனதுல இருந்து இந்த அரண்மனையே வெறிச்சோடி போச்சு. உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். சிதம்பரம் அங்கிள், நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சின்னையா. இந்த சிதம்பரத்துக்கு தெரியாதா நீங்க எங்க இருக்கீங்க, எந்த குடும்பத்துல வீட்டு மாப்பிள்ளையா இருக்கீங்க, உங்க மாமனார் மாமியார் மனைவின்னு எல்லார பத்தின டீட்டெயில்ஸும் என்கிட்ட பக்காவா இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக தீபக் தன் குடும்பத்தை விட்டு விலகி இருந்தாலும் அவன் தாத்தா அவன் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தார். சரி,
எனக்கு அவசரமா 30 lakhs பணம் வேணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேணும். ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? ஒரு இளவரசனா இருந்துட்டு இப்படி அடுத்தவங்க வீட்டுல வேலை செய்றீங்க, எச்ச பாத்திரத்தை கழுவுறீங்க. சிதம்பரம் அங்கிள், இதை பத்தியெல்லாம் இப்ப பேச வேண்டாம். எனக்கு உதவி செய்வீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. தம்பி 30 லட்சம் நான் தரேன். ஆனா பெரிய ஐயா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன கண்டிஷன்? நீங்க சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். சிதம்பரம் அங்கிள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எப்படி சௌந்தர்யாவை கட்டிக்க முடியும்? அது நடக்காது. பெரிய ஐயா உங்க கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே ஏத்துக்கல. நீங்க போனதுக்கு அப்புறம் அவர் மேல நிறைய கேள்வி வந்துச்சு. இந்த சிதம்பரத்தால பெரிய ஐயா பேச்ச மீற முடியாது. பணத்துக்கு பதிலா நீங்க உங்க மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். மறுப்பதற்கு முன் ஷர்மிளாவின் முகம் அவன் நினைவில் வந்தது. அவள் தன் மானத்தை பணையம் வைத்து விவேக் போன்ற ஒரு பொறுக்கியிடம் உதவி கேட்க போய் கொண்டிருந்தாள். சரி சிதம்பரம் அங்கிள், எனக்கு சம்மதம். ஆனா எனக்கு 1 வருஷம் டைம் வேணும். நானே ஷர்மிளாவை விட்டுடுறேன். அதுக்கப்புறம் தாத்தா சொல்ற பொண்ணையே கட்டிக்கிறேன். 4 வருஷம் காத்திருந்தோம். நாங்க என்ன 1 வருஷம் காத்திருக்க மாட்டோமா? பெரிய ஐயா இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த 30 லட்சத்தோட எனக்கு இன்னொன்னு வேணும். எனக்கு எஸ்வி குரூப் வேணும். எஸ்வி குரூப்பா? எதுக்கு தம்பி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். தீபக் தம்பி, நீங்க இப்பவே சொல்லணும். ஏன்னா இந்த சிதம்பரம் இப்போ எஸ்வி குரூப்ஸ் ஆபீஸ் வாசல்ல தான் நிக்கிறேன். என்ன, நீங்க எஸ்வி குரூப்ஸ் வெளியில இருக்கீங்களா? ஆமா சின்னையா, எனக்கு இங்க சின்ன வேலை இருக்கு. நீங்க இங்க வந்துருங்க. அதுக்குள்ள நான் கம்பெனியை வாங்குற வேலையை ஆரம்பிக்கிறேன். சரி சிதம்பரம் அங்கிள், நான் இப்பவே கிளம்பி வரேன். தீபக்கிற்கு சிதம்பரத்தின் செயல்படும் விதம் நன்றாக தெரியும். சிதம்பரம் வாக்கு தவறாதவர். அவருக்கு முன்னால் பெரிய பெரிய மனிதர்களும் வாயடைத்து போவார்கள். அங்கே கீதா ஷர்மிளாவை விவேக்கிடம் அனுப்ப வற்புறுத்தி கொண்டிருந்தாள். தீபக் மனதிற்குள் சீக்கிரம் செக் வாங்கணும், அப்பதான் ஷர்மிளாவை அந்த விவேக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் என்று நினைத்தான். தம்பி நில்லு நில்லு, சீக்கிரமா போங்க. தீபக்கை பார்த்ததும் சிதம்பரத்தின் கண்கள் கலங்கின. தம்பி நிறுத்து 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 நிறுத்துப்பா. உலகம் அவனை கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு சாதாரண ஆளாக நினைத்தாலும் அவன் நினைத்தால் எஸ்வி குரூப்ஸ் போன்ற 10 கம்பெனிகளை ஒரே நொடியில் வாங்கும் மாபெரும் சக்தி படைத்தவன் என்று சிதம்பரத்துக்கு மட்டுமே தெரியும். சிதம்பரங்கள், கம்பெனி வாங்குற ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதா? உங்க போன் வந்ததுமே எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். குட். நீங்க இன்னொரு வேலையும் பண்ணணும். இந்த கம்பெனி சேர்மன் சேகர், அவன் பையன் விவேக், சேகர் பர்மிஷன் இல்லாம இங்க எதுவும் நடக்காதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான். நைஸ். சேகர் ரொம்ப உழைச்சிட்டாரு. அவருக்கு ரெஸ்ட் தேவை. அவரை கம்பெனியை விட்டு தூக்கிட்டு நேரா ஜெயிலுக்கு அனுப்புங்க. இனிமே இந்த கம்பெனி பவர் உங்க கையில தான். நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க நினைச்சா நீங்களே சேர்மன் ஆகலாமே தம்பி. இல்லங்க, எனக்கு சேர்மன் பதவி வேணாம். இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன் யாரு? ஆதவன். அப்போ ஆதவனுக்கு ஃபோன் பண்ணி அவர் தான் இந்த கம்பெனியோட நியூ சேர்மன் சொல்லிடுங்க. சிதம்பரத்தை பார்த்து யாரும் கேள்வி கேட்க துணிய மாட்டார்கள். தீபக்கின் கண்களில் ஒரு புது ஒளி தெரிந்தது. மறுபக்கம் ஷர்மிளாக்கு டென்ஷன் ஏறிக்கொண்டே இருந்தது. விவேக்கிடம் உதவி கேட்பதை தவிர அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. இங்கே தீபக் மற்றும் சிதம்பரம் ஆபீஸுக்குள் நுழைய அங்கே 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அவர்களை கேபினுக்குள் நுழைய விடாமல் தடுத்தாள். நீங்க 2 பேரும் எப்படி உள்ள வந்தீங்க? யாரை கேட்டு வந்தீங்க? அவள் சேகரின் பர்சனல் செக்ரட்டரி ஷாலினி. அவளுக்கு சிதம்பரம் யார் என்று தெரியாது. நான் இங்க சேர்மன் மிஸ்டர் ஆதவனை பார்க்க வந்தேன். மிஸ்டர் ஆதவன் இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன். அப்பாயின்மெண்ட் இல்லாம உங்களை மாதிரி சேல்ஸ்மேன் யாரையும் அவர் பார்க்க மாட்டாரு. செக்யூரிட்டியை கூப்பிடுறதுக்குள்ள வெளியில போங்க. செக்யூரிட்டி. கௌதமுக்கு ஷர்மிளாவிடமிருந்து போன் வந்தது.
ஆனால் போனை எடுப்பதற்குள் பேட்டரி தீர்ந்து போனதால் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. ஏமா யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? இவர் சிவகங்கையோட. சிதம்பரங்கள், எனக்கு டைம் ஆகுது. ப்ளீஸ் மிஸ்டர் ராதவனை வர சொல்லுங்க. ஹலோ. ஆதவனுக்கு சிதம்பரத்தை நன்றாக தெரியும். அவர் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு உடனே ஓடி வந்தார். பாருங்க, நான் உங்க 2 பேருக்கும் லாஸ்ட் வார்னிங் தரேன். மிஸ் ஷாலினி, கெஸ்ட் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? சாரி சார், ஆனா ஷட் அப். உன்னோட இந்த திமிருக்கு உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும்னு உனக்கு தெரியும்ல? ஆபீஸில் இப்படி அவமானப்பட்ட ஷாலினி உடனே சேகருக்கு போன் செய்து நடந்ததை கூறினாள். மறுபுறம் தீபக் சிதம்பரத்துடன் ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸை முடித்துக் கொண்டிருந்தான். மணி 4 ஆகியிருந்தது. இன்னும் 2 மணி நேரம்தான் பாக்கி. கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வரும்போது வாசலில் ஒரு நபர் கோபத்துடன் நின்றிருந்தார். என்ன நடக்குதுங்க? ஆதவன், உனக்கு அவ்வளவு தைரியமா? நீயே சேர்மன் சொல்லிக்கிற? ஷாலினிய வேற வேலையை விட்டு தூக்கிட்ட? எவ்வளவு திமிரு உனக்கு? சொல்லுடா. மிஸ்டர் ஆதவனுக்கு அந்த அதிகாரத்தை நான் தான் கொடுத்தேன். இன்னிலிருந்து அவர் தான் இந்த கம்பெனி சேர்மன். அப்படியா? நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைய உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? சிவகங்கை சிதம்பரம். அந்த பெயரை கேட்டதும் சேகரின் காலடியில் பூமி நழுவியது. மிஸ்டர் சிதம்பரம், நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா. சரி வாங்க. எதுவா இருந்தாலும் என் கேபின்ல போய் பேசிக்கலாம். மிஸ்டர் சேகர், பேசுற நேரம் முடிஞ்சு போச்சு. இந்த கம்பெனி பேர்ல நீங்க என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத பாருங்க. தீபக் ஒரு கடிதத்தை அவர் கையில் கொடுத்தான். அதில் கம்பெனியின் புதிய உரிமையாளர் தீபக் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. சிதம்பரங்கள், மிஸ்டர் ஆதவன் உங்ககிட்ட பேசணும், வாங்க. கேபினுக்குள் நுழைந்ததும் தீபக் கடிகாரத்தை பார்த்தான். நேரம் ஆக ஆக ஷர்மிளா மற்றும் அவள் குடும்பத்தை பற்றிய கவலை அவனுக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. மிஸ்டர் ஆதவன், இன்னிலிருந்து நீங்க தான் இந்த கம்பெனியோட சேர்மன். எல்லா முடிவையும் நீங்க தான் எடுக்கணும். நான் ரொம்ப நேர்மையா வேலை செய்வேன் சார். உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. குட். அப்புறம் அந்த சேகர், விவேக் பத்தின எல்லா விவரமும் எனக்கு வேணும். அவங்க நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்கியிருக்காங்க. அவங்க ஜெயிலுக்கு போற நேரம் வந்துடுச்சு. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் சார். அவங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் என் லாக்கர்ல இருக்கு. என்னைக்காச்சும் ஒருத்தர் இவங்களை தட்டி கேட்பாருன்னு எனக்கு தெரியும். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன் சார். இன்னைக்கே எல்லா ஆதாரத்தையும் உங்ககிட்ட தரேன். நைஸ். சிதம்பரங்கள், என்னோட செக் கொடுங்க. தேங்க்யூ. சிதம்பரத்திற்கு வெளியே நின்றிருந்த பாடிகார்டிடமிருந்து போன் வந்தது. போனை எடுத்ததும் சிதம்பரம் அதிர்ச்சியுடன் தீபக்கை பார்த்தார். தீபக் எப்படி இந்த சிக்கலை தீர்க்கப் போகிறான்? சின்னையா, ஷர்மிளா இப்பதான் விவேக் ரூமுக்கு போயிருக்காங்க. ஷர்மிளாவை தன் கேபினுக்கு வரவழைத்தான் என்று தீபக்கிற்கு நன்றாக தெரியும். அவன் கேபினில் ஒரு போதைப்பொருள் எப்போதும் இருக்கும். அதை வைத்து பெண்களை மயக்கி தன் இச்சையை தீர்த்துக் கொள்வான். ஆபீஸில் உள்ள பலருக்கு இந்த உண்மை தெரியும். ஆனால் விவேக் மற்றும் சேகருக்கு பயந்து யாரும் வாய் திறக்கவில்லை. இன்று கம்பெனியின் புதிய முதலாளியான தீபக்கின் கோபத்திற்கு விவேக் ஆளாக போகிறான். Come in. சிதம்பரம் சொன்னதை கேட்டதும் செக்கை வாங்கிக் கொண்டு தீபக் விவேக்கின் கேபினை நோக்கி விரைந்தான். நீங்க யாரும் போக வேண்டாம். சின்னையா அந்த விஷயத்தை அவரே பார்த்துப்பார். அப்புறம் சின்னையா யாருன்ற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரகசியமாவே இருக்கணும். கண்டிப்பா சிதம்பரம் சார். ஷர்மி,
கம் சிட். சோ எப்படி போயிட்டு இருக்கு? ஷர்மிளா கேபினுக்குள் வந்ததும் விவேக்கிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாள். தீபக்கின் கண்களில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஷர்மி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்போ வந்து என்கிட்ட சொல்ற? இதெல்லாம் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஹேவ் a drink. இல்ல விவேக், நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். வாட் இஸ் திஸ் ஷர்மி? இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஒரு ட்ரிங்காவது சாப்பிடு. இல்ல விவேக், ரொம்ப அர்ஜென்ட். பணம் வாங்கிட்டு சீக்கிரமா கடைக்கு போகணும். ஓ ஆமா, உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. நான் இப்பவே உனக்கு செக் தரேன், வெயிட். அப்புறம் நீ ட்ரிங்க் பண்ணலைன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். தேங்க்ஸ் விவேக். ஆனா என்னால ட்ரிங்க் பண்ண முடியாது. நான் உன் பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி தந்துடுறேன். எனக்கு பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. விவேக் மெல்ல ஷர்மிளாக்கு அருகில் வந்தான். அவன் கண்களில் வஞ்சக எண்ணம் தெளிவாக தெரிந்தது. யூனோ ஷர்மி, உங்க அப்பாவை இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதுல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, எக்ஸப்ட் மீ. கம் ஆன், ஜஸ்ட் ஒன் ட்ரிங்க். குடிச்சிட்டு செக்க வாங்கி போய்கிட்டே இரு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? விவேக், நான் குடிச்சா கண்டிப்பா செக் தருவல்ல? Of course. பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. Have it. ஷர்மிளா கையில் ட்ரிங்க்ஸ் இருப்பதை பார்த்த தீபக் கோபத்துடன் விவேக்கை பார்த்தான். யாருடா நீ? எப்படி உள்ள வந்த? தீபக், தீபக், நீங்க என்ன பண்ற? நான் மட்டும் இங்க வரலனா இவன் உன்னை என்ன பண்ணிருப்பானோ? தீபக், நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? நான் இங்க விவேக் கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். இவன் எவ்வளவு கேவலமானவன்னு உனக்கு தெரியாது. ஓ ஹலோ, போதும் நிறுத்து. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இல்ல விவேக், இவர் என் ஹஸ்பண்ட். ஓ, இவன் தான் அந்த வீட்டோட மாப்பிள்ளையா? ஷர்மி, இவனை இப்பவே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லைன்னா இவன் இங்க இருந்து உயிரோடு போக மாட்டான். அப்புறம் ஷர்மி, அந்த செக் விஷயத்தை மறந்துடு. யூனோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன மாதிரியே ஒருத்தன் என் கேபினுக்குள்ள நுழைய பார்த்தான். அவன் பணத்தை அவங்க வீட்டுல இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தீபக், தீபக் ப்ளீஸ் விவேக் கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. இவன் சும்மா மிரட்டுறான். இவன் குறைக்கிற நாய், கடிக்க மாட்டான். நாயா? 2 ரூபாய்க்கு வக்கில்லாத வீட்டோட மாப்பிள்ள இப்ப பாரு இந்த நாய் என்ன பண்ணுதுன்னு. இன்னைக்கு உன் தோலை உரிச்சு எடுக்கலன்னா என் பேர் விவேக் இல்ல. தீபக். ஹலோ இன்ஸ்பெக்டர் சிவா, நான் விவேக் பேசுறேன். இப்பவே ஜெட் வேகத்துல இங்க வாங்க. ஒருத்தன் தோலை உரிக்கணும். அப்புறம் ஷர்மி, இந்த செக் கிடைக்காது. இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போறது உறுதி. விவேக், விவேக், நான் தீபக் சார்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல ஷர்மி, இவன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் ஃபைனலி அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைப்ப. தீபக், நீ என்ன பண்ற? You are finished man. இந்த அறை உனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்க போகுது. டாட், இந்த நாய் உங்க பையனை அடிக்க பார்க்கறான். தன் அப்பா கைவிலங்குடன் இருப்பதை பார்த்து விவேக் அதிர்ந்து போனான். அவன் சுதாரிப்பதற்குள் போலீஸ்காரர்கள் அவனை பிடித்து கைவிலங்கு மாட்டி மண்டியிட வைத்தனர். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மிஸ்டர் விவேக், மக்களை ஏமாத்துனதுக்காகவும் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்குனதுக்காகவும் உன்னையும் உங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றேன். டாடி, இவன் என்ன வளர்றான்? சேகரின் வாடிய முகம் நடந்ததை சொல்லாமல் சொன்னது ஷர்மிளாக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்ஸ்பெக்டர் சார்,
இவன் என் மனைவிக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க பார்த்தான். அதுல ட்ரக்ஸ் கலந்திருக்கு. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் தன் கைக்குட்டையில் அந்த பானத்தை ஊற்றினார். சிறிது நேரத்தில் கைக்குட்டை நீல நிறமாக மாறியதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்க சொன்னது சரிதான் மிஸ்டர் தீபக். இந்த ட்ரிங்க்ஸ்ல ட்ரையாசோலம் அப்படிங்கிற ட்ரக் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது கான்ஸ்டபிள். இந்த ஆதாரத்தோட கேடுகட்ட அப்பனையும் மகனையும் கூட்டிட்டு போங்க. ஜெயில கழுதினா இவங்க புத்தி தெளியும். நீங்க அப்படி செய்ய முடியாது. நான் கமிஷனர் கிட்ட பேசணும். ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கலந்திருந்ததை கேட்டதும் ஷர்மிளா அதிர்ந்து போனாள். இன்று விவேக்கின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஷர்மி, இப்போது தீபக்கிடம் சொல்ல நிறைய விஷயங்கள் இருந்தன. ஆனால் அவன் இப்போது உண்மையை சொல்ல விரும்பவில்லை. இனிமே பயப்பட தேவையில்லை. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. தீபக் தன் சட்டைப்பையிலிருந்து 30 லட்சத்துக்கான செக்கை எடுத்து ஷர்மிளாவிடம் நீட்டினான். இத பாரு, அங்கிளை காப்பாத்த நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய தொகைய இவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி ரெடி பண்ண? உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனை வரும் என்று தீபக் அமைதியாக இருந்தான். தீபக், நான் உன்கிட்ட தானே கேக்குறேன். இந்த செக் உனக்கு யார் கொடுத்தா? அது நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினேன். அவன் கம்பெனில நிறைய லாபம் வந்துச்சான். அதான் எனக்கு கடனா கொடுத்தான். ஷர்மிளா ஆச்சரியத்துடன் அந்த செக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பணத்தை நாம பொறுமையா திருப்பி தரலாம். அவனுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஷர்மி, 40 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நாம சீக்கிரம் ஷோரூம் போகணும். அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபுறம் கணேஷும் கீதாவும் ஷோரூமின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தனர். 2 பெரிய பாடி கார்டுகள் அவர்களை சூழ்ந்து நின்றனர். அனைவரும் மேனேஜரின் உத்தரவுக்காக காத்திருந்தனர். மேனேஜர் கமிஷனருக்கும் போன் செய்து ஷோரூமுக்கு வர சொல்லியிருந்தார். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உங்க பொண்ணையும் காணோம், மாப்பிளையும் காணோம். நீங்க பணம் தருவீங்கன்னு எனக்கு தோணல. பேசாம ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. ஷர்மி, ஷர்மி, பணம் கிடைச்சதா? என் உயிரே போயிடுச்சு. மாம், டோன்ட் வரி. இதோ செக். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, விவேக் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமானவன். அவன் எங்க, உன் தீபக் எங்க? பாரு தீபக், இந்த செக்க பாத்தியா? இதெல்லாம் உன் தகுதிக்கு மீறின விஷயம். விவேக் என் பொண்ணோட ஃப்ரெண்ட். என் பொண்ணுக்கும் உனக்கும் இனி செட் ஆகாது. நீ இன்னைக்கே அவளை விவாகரத்து பண்ணிட. என் பொண்ணோட வாழ்க்கைய உன்ன மாதிரி ஒருத்தன் கூட பார்க்க எனக்கு சகிக்கல. அவளுக்கு நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா கடைசியில நீ வந்து தொலைச்சிட்ட. மாம், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆக்சுவலா நீ சும்மா இருமா. உனக்கு எது சரின்னு தெரியல. இவன் உன் கழுத்தை பிடிச்ச சனிய. இவனை ஏன் கழட்டி விட மாட்டேங்கிற? விவேக் பெயரை கேட்டதும் ஷர்மிளாக்கு அந்த ட்ரிங்க்ஸ் விஷயம் நினைவுக்கு வந்தது. மாம், இந்த பணத்தை தீபக் தான் கொடுத்தான். விவேக் தரல. என்னது? இவனுக்கா? இவனுக்கு யாரு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தா? பிச்சைக்கார பையன். ஏய், அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. இப்பவே கால் பண்ணு. தீபக் பதட்டத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். கீதா அவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். தீபக் பணத்தை பற்றிய உண்மையை சொல்வானா? விவேக் தீபக்கை பழி வாங்குவானா? உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றியா இல்லையா? அது என் ஃப்ரெண்ட் டிராவல்ல இருக்கான். அவன் அசிஸ்டன்ட் தான் எனக்கு இதை செக் கொடுத்தான். நீங்க வீட்டுக்கு போய் உங்க சண்டையை வச்சுக்கோங்க. முதல்ல இந்த செக்கை கொடுங்க. ஆமா, இந்தாங்க செக். மாம், நீங்க விவேக்க பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உண்மை இல்ல.
விவேக் பணத்துக்கு பதிலா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். தீபக் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அவன் அவனோட பிளான்ல ஜெயிச்சிருப்பான். கண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? கீதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. உனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா? இல்ல டாட், ஐம் ஃபைன் நவ. இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் எப்படி இவ்வளோ காசு கொண்டு வந்தான்? சரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வாழ்க்கையில முதல் முறையா இவன் ஏதோ உருப்படியா செஞ்சிருக்கான். என்ன உருப்படியா செஞ்சிருக்கான்? எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு வந்திருப்பான். நாம தானே திருப்பி கட்டணும். மாம், இதெல்லாம் வீட்ல போய் பேசலாமே, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. மாலை நேரமாக இருந்தது. கீதா தீபக்கை திட்டுவதற்கான எந்த வாய்ப்பையும் தவறவிட விரும்பவில்லை. மாம், இங்கே நின்னுட்டு இருக்காத, போய் டீ கொண்டு வா. சரிங்க ஆண்டி. அப்புறம் கேளு, டீல பாலும் ஏலக்காவும் கம்மியா போடு. உங்க அப்பனும் தாத்தாவும் எங்களுக்கு ஒன்னும் புதையல் கொடுத்துட்டு போகல, புரிஞ்சதா? போ. இதை கேட்டு தீபக் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். ஏனெனில் ஷர்மிளாவின் தாத்தா சதாசிவம் தொழில் தொடங்க பணமே தீபக்கின் தாத்தா தான் கொடுத்திருந்தார். ஒரு காலத்தில் சதாசிவத்தின் முன்னோர்கள் சிதம்பரத்தை போல அரசு குடும்பத்திற்கு வேலை செய்தவர்கள் தான். எதுக்கு பல்ல காட்டுற? நீ தான் எல்லா பாலாடையையும் தின்னுடுவேன்னு எனக்கு தெரியும். டீ நல்லா இல்லனா அந்த டீ கப்ல இருக்காது, உன் மேலதான் இருக்கும், புரிஞ்சதா? சரி. தேங்க்யூ ஷர்மி ஃபார் த மணி யூ கேவ். ஆனா இத வச்சு என்ன பண்றது? இந்த கௌதம் இத எங்க இருந்து கொண்டு வந்தானோ அங்கேயே திருப்பி கொடுக்கணும். இப்போதைக்கு கழுத்துல இருக்க சுருக்கு கயிறு அவிழ்ந்ததா நினைச்சுக்கோ. ஷர்மிளா தனது சேமிப்பை பற்றி யோசிக்க தொடங்கினாள். ஏனென்றால் தீபக் வாங்கிய பணத்தை அவள் சீக்கிரம் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்போது வழக்கம் போல் தீபக் சாப்பாட்டை பற்றி கேட்க வந்தான். ஏனென்றால் வீட்டில் கீதாவுக்கும் கணேஷுக்கும் அடிக்கடி வெவ்வேறு விருப்பங்கள் இருக்கும். மாம், இப்போதைக்கு நம்ம சேவிங்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துடலாம். மீதி பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா தீபக் கிட்ட கொடுத்துடுறேன். சரி, முதல்ல அவன் கிட்ட கேளு, அவன் பணக்கார ஃப்ரெண்ட மீதி காசை அப்புறமா வாங்க ஒத்துக்குவானான்னு. ஏன்னா நம்ம கிட்ட வெறும் 5 லட்சம் தான் இருக்கு. ஒருவேளை அவன் ஒத்துக்கலன்னா? இல்லாண்டி அவனுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். அப்ப சரி, நாம அப்புறமாவே கொடுத்துக்கலாம். ஆனா மாம், இப்போதைக்கு இந்த 5 லட்சத்தை கொடுத்துடலாம்ல? ஆமா, கண்டிப்பா. உன் புருஷ மாதிரி நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. சரி தீபக், நீ பணத்தை திருப்பி கொடுக்கும்போது உன் ஃப்ரெண்டுக்கு என் சார்பா தேங்க்ஸ் சொல்லிடு. நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்காரு. கடந்த 4 வருடங்களில் வீட்டு வேலை செய்வதிலும் சமைப்பதிலும் தீபக் கைத்தேர்ந்தவன் ஆகிவிட்டான். அவனுக்கு எந்த கடினமான உணவையும் சமைக்க அதிக நேரம் ஆகாது. சிறிது நேரத்தில் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு தங்கள் அறைக்கு சென்றனர். ஆனால் தீபக்கின் வேலை முடியவில்லை. அவன் சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தான். தீபக் காலப்போக்கில் தன்னை எல்லாவற்றிலும் மாற்றிக்கொண்டிருந்தான்.
பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கும் போது திடீரென ஷர்மிளாவின் முகம் அவன் நினைவில் வந்தது. இன்று முதல் முறையாக ஷர்மிளாவின் கண்களில் தனக்கான மரியாதையை அவன் கண்டான். அவன் அதை நினைத்து சிரித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் போன் அடித்தது. சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்பாயின்மெண்ட் லெட்டரில் உங்கள் சைன் வேணும் சார். நாளைக்கு எப்போ வரீங்க? நான் நாளை காலையில் ஆஃபீஸ் வந்துடுறேன். ஓகே சார். இவ்ளோ ராத்திரியில யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அது கிரெடிட் கார்டுக்காரங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. எனக்கும் கடுப்பா இருக்கு. மறுநாள் காலை தீபக் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு எஸ்வி குரூப் கம்பெனிக்கு கிளம்பினான். அவன் ஷர்மிளாவிடம் மார்க்கெட் போவதாக பொய் சொல்லிவிட்டு வந்திருந்தான். அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். குட் மார்னிங் சார். நான் எல்லா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் எப்போ வரீங்க? மிஸ்டர் ஆதவன், யாரை கேட்டு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க? நான் யாருன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் கேன்சல் த மீட்டிங். ஐ எம் சாரி சார். நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. குட். நான் உங்களை உங்கள் கேபினில் மீட் பண்ணுறேன். அட மாமா, நீங்க இங்க வழி மாறி வந்துட்டீங்களா? ஏன்னா லூசஸ்க்கு இந்த கம்பெனில இடம் கிடையாது. அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த பெண் வேறு யாரும் அல்ல, ஷர்மிளாவின் கசின் கார்த்திகா தான். கார்த்திகாவுக்கு சிறு வயதிலிருந்தே ஷர்மிளாவை பிடிக்காது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஷர்மிளா சிறு வயதிலிருந்தே புத்திசாலி, பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். ஷர்மிளாவுக்கு தீபக் போன்ற ஒரு உதவாக்கரை கணவனாக கிடைத்ததில் கார்த்திகாவுக்கு தான் அதிக மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். இன்னும் சில தினங்களில் கார்த்திகாவின் திருமணம் நகரின் மிகப்பெரிய பணக்காரரான கேசவனின் ஒரே மகன் சித்தார்த்துடன் நடக்கவிருந்தது. கேசவனும் எஸ்வி குரூப்ஸுடன் சேர்ந்து பிசினஸ் செய்பவர்தான். எஸ்வி குரூப்ஸின் தயவால் தான் அவருக்கு சென்னையில் பெரிய செல்வாக்கு இருந்தது. இந்த செல்வாக்கையும் பெயரையும் பார்த்துதான் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி தன் பேத்தி கார்த்திகாவுக்கு திருமணத்தை சித்தார்த்துடன் முடிவு செய்தார். தீபக் வழக்கம் போல் கார்த்திகாவின் கிண்டல்களை கேட்டு அமைதியாக நின்றான். சரி விடு, நீ என்னத்த சொல்ல போற? எங்கள மாதிரி ஆளுங்க முன்னாடி நிக்கிற தகுதி கூட இல்ல உனக்கு. வெல், நாங்க சேகர் அங்கிள பார்த்து எங்க இன்விடேஷன் கார்டு வைக்க வந்தோம். நீ வேணும்னா கல்யாணத்துக்கு வரலாம். உனக்கு நான் வெயிட்டர் வேலை ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். உங்க கல்யாணத்துல வெயிட்டரா இருக்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. தீபக்கின் இந்த எளிமையான உடையை பார்த்து சித்தார்த் மனதிற்குள் சிரித்தான். ஆனால் இந்த எளிய உடைக்கு பின்னால் எஸ்பி குரூப்ஸின் உரிமையாளரே நிற்கிறான் என்று அவனுக்கு தெரியாது. ஓ, அப்போ இவர்தான் அந்த வீட்டோட மாப்பிள்ளை கௌதமா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பொண்டாட்டி போடுற சோத்துல வாழ்றியாமே, இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் for your kind information, இந்த பில்டிங்ல உன்ன மாதிரி லூசர்ஸ்க்கெல்லாம் இடம் கிடையாது. சோ நீ? நான் ஆக்சுவலா இங்க வேலை கேட்டு வந்தேன். வேலையா? சீரியஸ்லி? இங்க பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் எந்த வேலையும் காலியா இல்ல. கார்த்திகா, இவர் செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். மாமா, ஷர்மிளாவோட சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்தாது இல்லையா? ஆனா உங்களுக்கு இங்க வேலை கிடைக்க சான்ஸ் கம்மி தான். ஒரு வேலை பண்ணு, இத வச்சுக்கோ. இது உனக்கு உதவும். இது யாருக்கு உதவ போகுதுன்னு காலந்தான் பதில் சொல்லும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. சீக்கிரமே இது உங்களுக்கு தேவைப்படும். என்ன சொன்ன? என்கிட்ட எப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. புரிஞ்சுதா? என்னடா என்ன பண்ணுவ நீ? சொல்லு, என்ன பண்ணுவ? பேபி விடு. இந்த தெரு பொறுக்கி கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? நம்ம வந்த வேலைய முடிப்போம். இவனுக்கு தான் எந்த வேலை வெட்டியும் இல்லையே.
கார்த்திகாவும் சித்தார்த்தும் சேர்மன் கேபினில் ஓரத்தில் போய் நின்றனர். சித்தார்த்தின் மனதில் தீபக் சொன்ன வார்த்தைகளை ஓடிக்கொண்டிருந்தன. விடு பேபி, நீ இன்னும் அந்த வீட்டோட மாப்பிளைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? கார்த்திகா, இவன் தப்பான ஆள்கிட்ட மோதிட்டான். ப்ளீஸ் கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஆதவன். ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கேசவன் அப்புறம் அவர் பையன் சித்தார்த் இவங்கள தெரியுமா? ஆமாம் சார், தெரியும். கேசவன் சார் நம்ம கம்பெனி கூட ரொம்ப வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறாரு. சரி, இன்னிலிருந்து கேசவன் கம்பெனி கூட எஸ்வி குரூப்ஸ் வேலை செய்யாது. அவங்க கூட போட இருந்த எல்லா டீலையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் மற்றவங்களை மதிக்க தெரியாதவங்க கூட நாம வேலை செய்ய மாட்டோம்னு அவங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. ஏன்னா பிசினஸ் அவங்க தகுதியை பார்த்து பண்றதில்ல, அவங்க குணத்தை பார்த்து பண்றது. சித்தார்த் தீபக் சேர்மனுடன் பேசுவதை பார்த்து விடுவானா? தீபக் கொண்டு வந்த பணத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையை ஷர்மிளா தெரிந்து கொள்வாளா? தீபக் சொன்னதை கேட்டதும் ஆதவன் உடனே கேசவனுக்கு கால் செய்தார். ஹலோ ஹலோ மிஸ்டர் கேசவன், நான் ஆதவன் பேசுகிறேன். எஸ்வி குரூப்ஸோட புது சேர்மேன். எஸ் 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 மிஸ்டர் ராதவன். உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். இன்னிலிருந்து எஸ்வி குரூப்ஸ் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யாது. நமக்கு நடுவில் கையெழுத்தான எல்லா டீல்ஸையும் நான் இப்பவே கேன்சல் பண்றேன். டாக்குமெண்ட்ஸ் உங்க ஆபீஸுக்கு வந்துடும். அப்புறம் இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, எஸ்வி குரூப்ஸ் பெருக்கி துடைக்கிறவங்க கூட வேலை செய்யறதில்ல. மறுபுறம் சித்தார்த்தும் கார்த்திகாவும் சேர்மனை பார்க்க காத்திருந்தனர். உள்ளே வந்ததும் எஸ்வி குரூப்ஸ் புதிய சேர்மன் ஆதவன் என்று அவர்களுக்கு தெரிந்தது. சித்தார்த் ஆச்சரியப்பட்டாலும் ஆதவனை சந்தித்து பேச விரும்பினார். என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சேர்மன் சாரை கூப்பிடுங்க. என் பேரு சித்தார்த். அவருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எஸ் சார். ஆதவனிடம் பேசிய பிறகு ரிசப்ஷனிஸ்ட் செக்யூரிட்டிக்கு கால் செய்தார். ஹலோ செக்யூரிட்டி, சீக்கிரம் சேர்மன் சார் கேபினுக்கு முன்னாடி வாங்க. சேர்மன் என்ற வார்த்தையை கேட்டதும் செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கியுடன் ஓடி வந்தார். சித்தார்த்தும் கார்த்திகாவும் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் துப்பாக்கி ஏந்திய காவலர் அவர்கள் முன் நின்றார். ஹலோ, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்றீங்க? ஐ எம் சாரி மிஸ்டர் சித்தார்த். ஆனா உங்க கம்பெனி கூட இருந்த எல்லா டீலையும் எஸ்வி குரூப்ஸ் கேன்சல் பண்ணிடுச்சு. அப்புறம் பெருக்கி துடைக்கிறவங்க கூட வேலை செய்ய முடியாதுன்னு சேர்மன் சார் சொல்லிட்டாரு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலா இங்க வேலை கேட்டு வந்தேன். சீரியஸ்லி? இங்க பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் எந்த வேலையும் காலியா இல்ல என்று எஸ்வி குரூப் நிறுவனம் அவர்களது ஒப்பந்தங்கள் அனைத்தையும் ரத்து செய்தார். அவர்கள் ஒரே இரவில் நடுத்தரவிற்கு வந்து விடுவார்கள். திடீர்னு எப்படி நீங்க இப்படி முடிவெடுக்கலாம்? எங்க அவரு? நான் அவரை பார்க்கணும். செக்யூரிட்டி, சீக்கிரமா உங்களை வெளியில அனுப்புங்க. காவலர் சித்தார்த்தின் கையை முறுக்கி அவனை கீழே உட்கார வைத்தார். சித்தார்த் வலியால் துடித்தான். விடுங்க. இதை பார்த்ததும் கார்த்திகா உடனடியாக அவனை காப்பாற்ற வந்தார். ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க அப்படி செய்யாதீங்க. நாங்க போயிடுறோம். கார்த்திகா அழுவதை பார்த்ததும் காவலர் சித்தார்த்தின் கையை விட்டார். அப்போது அவனுக்கு கேசவனிடமிருந்து போன் வந்தது. சித்தார்த், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நீங்க எங்க எஸ்வி குரூப்ல போய் என்ன ரகலை பண்ண? அவங்க நம்ம டீல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ எங்க கல்யாண பத்திரிகைக்கு போனியா இல்ல எனக்கு அங்க சங்கூத போனியா? அப்பா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. நான் சும்மா கார்த்திகா கூட கார்டு கொடுக்க தான் வந்தேன். நாங்க சேர்மனை கூட பார்க்கல. பட் ஷட் அப். உன் முட்டாள்தனத்தால நான் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? நாம நடுத்தருவுக்கு வர போறோம். இப்பவே அங்கிருந்து கிளம்பி இங்க வா. வாங்க சார், வெளியில போலாம். காரில் அமர்ந்ததும் சித்தார்த்தின் கவனம் தீபக்குடன் நடந்த வாக்குவாதத்தின் பக்கம் திரும்பியது.
கார்த்திகா, எனக்கு என்னமோ இது எல்லாம் அந்த தீபக்கோட வேலையா இருக்கும்னு தோணுது. என்ன? அவனுக்கு என்ன தகுதி இருக்கு எஸ்வி குரூப்ஸ் கண்ட்ரோல் பண்ண? ஆனால் அவன் சொன்ன வார்த்தை சித்தார்த் மனதில் சந்தேகத்தை உண்டாக்கியது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். சித்தார்த்துக்கு பாடம் புகட்டியதில் தீபக் மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தான். அடுத்த கணமே எல்லா டாக்குமெண்டிலும் கையெழுத்திட்டு விட்டு வீட்டுக்கு கிளம்பினான். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அவன் சிரித்த முகம் வாடி போனது. ஆல் சோஃபாவில் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் இருந்த கடுமையை பார்த்தாலே கணேஷின் இந்த சிறிய வீட்டில் இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. கணேஷை மாளிகையை விட்டு பிரிந்த பிறகு காயத்ரி தேவி கணேஷின் வீட்டுக்கு வந்ததே இல்லை. இன்று திடீரென அவரை பார்த்ததும் தீபக்கின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அவன் காயத்ரி தேவியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போனான். தீபக்கை பார்த்ததும் காயத்ரி தேவி முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏனென்றால் அவருக்கு தீபக்கை சுத்தமாக பிடிக்காது. ஹாலில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அத்தை, டீ சாப்பிடுங்க. காயத்ரி தேவி அந்த கப்பை தொடாமலேயே முகர்ந்து பார்த்தார். இவ்ளோ தண்ணியா இருக்கு டீ? பால் ஆட முழுசையும் நீயே முழுங்கிடுவ போல. அதான் டீ தண்ணியாவும் நீ குண்டாவும் ஆயிட்டு இருக்க. தூக்கி குப்பையில போடு இத. கீதா எப்படி தீபக்கை திட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கூட விடமாட்டாளோ அதேபோல் காயத்ரி தேவியும் கீதாவை கேவலப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். எல்லாரும் கேளுங்க, நான் இங்க கார்த்திகாவோட கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தேன். ஆக்சுவலா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசையே இல்ல. ஆனா பார்ட்டிக்கு வர மத்தவங்க தேவையில்லாத பிரச்சனைய உண்டு பண்ணிடக் கூடாதுன்னு தான் கூப்பிடுறேன். ஏன்னா நீங்க தான் நம்ம குடும்பமானத்தை சமூகத்துல ரொம்ப நல்லா வாங்கி வச்சிருக்கீங்களே. இதை சொல்லும் போது காயத்ரி தேவி கோபத்துடன் ஷர்மிளா மற்றும் தீபக்கை பார்த்தார். அவர் கண்களில் நெருப்பு தெரிந்தது. அதனால கல்யாணத்துக்கு வாங்க, ஆனா வெறும் கையோட வராதீங்க. நல்ல காஸ்ட்லியான கிஃப்டா எடுத்துட்டு வாங்க. கணேஷோட தம்பி சுந்தர் கார்த்திகாவுக்கு 35 லட்சம் ரூபாய் கார் பரிசா தர்றான். அவ்வளோ பெரிய பரிசு கொடுக்க உனக்கு தகுதி இல்லதா? ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சத்துக்காவது நெக்லஸ் வாங்கிட்டு வா. இதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் குடும்ப சேமிப்பு பணம் முழுவதையும் அவள் தீபக்கின் நண்பனுக்காக கொடுத்து விட்டிருந்தாள். இல்ல பாட்டி, 5 லட்சம் ரொம்ப அதிகம். அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எங்களால வாங்க முடியாது. ஆமாங்க அத்தை, குடும்பத்துல சேவிங்ஸ் கூட எதுவும் இல்ல. இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் நீ உன் கிட்னிய விப்பியோ இல்ல வீட்டை விப்பியோ, எனக்கு அத பத்தியெல்லாம் கவலை இல்ல. ஆனா கிஃப்ட் 5 லட்சத்துக்கு குறையாம இருக்கணும். காயத்ரி தேவியின் கராரான குரலை கேட்டு அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சொல்லிவிட்டு காயத்ரி தேவி கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினார். அஞ்சு லட்சத்தை என்னமோ 5 ரூபாய் மாதிரி கேக்குறாங்க. கார்த்திகா கல்யாணத்துக்கு மட்டும் இவ்ளோ ஆடம்பரமா? அப்போ ஷர்மிளா கல்யாணத்துக்கு மட்டும் இவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஷர்மி, நான் ஷர்மிளா கல்யாணத்துல வந்த மொய் கவர் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தேன். எவனும் 500 ரூபாய்க்கு மேல வைக்கல. ஓசில வந்து தின்னுட்டு போயிட்டானுங்க. ஆனா கார்த்திகா கல்யாணத்துக்கு 5 லட்சத்துல கிஃப்டா? 30 லட்சத்துல காரா? கடவுளே, என்ன கொடுமை இது! ஆனா கீதா அம்மா சொல்லிட்டாங்க, நாம கொடுத்துதானே ஆகணும். என்ன கொடுக்கணும்? உங்களுக்கு மூளை இருக்கா இல்ல கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். நம்ம தலை மேல ஏற்கனவே 27 லட்சம் கடன் இருக்கு. எங்க இருந்து வாங்குறது இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட்? அம்மா எவ்வளோ கோவமா போனாங்கன்னு பார்த்தல்ல. நாம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம வீட்டை அடமானம் வச்சிடலாம். அதுல நெக்லஸும் வாங்கிக்கலாம். மீதி பணத்தை தீபக் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துடலாம். டாட்,
என்ன பேசுறீங்க நீங்க? கார்த்திகா கல்யாணத்துக்கு gift வாங்க வீட்டு அடமான வைக்கிறதா? பாட்டியோட அந்த போலி கௌரவத்துக்காகவா? அப்புறம் நாம எங்க இருப்போம்? நடு தெருவுலையா? இதை சொல்லும்போது கீதா கோபத்துடன் கணேஷ் மற்றும் தீபக்கை உரைத்து பார்த்தாள். ஷர்மி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. நாம ஏதாவது விலை கம்மியா ஒரு நெக்லஸ் வாங்கலாம். ஓகே மாம். மார்க்கெட்ல அழகா கம்மியான விலையில டிசைன்ஸ் இருக்கும். ஐ நோ. தீபக், கார் எடு போலாம். சிறிது நேரத்தில் அனைவரும் டி நகர் மார்க்கெட்டுக்கு சென்றனர். அங்கே ஒரு பெரிய நகைக்கடைக்கு வெளியே தீபக் காரை நிறுத்தினான். இது டி நகரில் மிகவும் பிரபலமான நகைக்கடை. ஷர்மிளாவுக்கு தனது பட்ஜெட் நினைவுக்கு வந்தது. அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். சிறிது யோசனைக்கு பிறகு அனைவரும் கடைக்குள் சென்றனர். ஏய் தம்பி, சீக்கிரம் வேலையை பாரு, கஸ்டமர் வர நேரமாச்சு. கடைக்குள் நுழைந்ததும் ஒரு குண்டு மனிதர் அவர்களை பார்த்து சிரித்தார். வாங்க வாங்க, வணக்கம். சொல்லுங்க, என்ன காட்டட்டும்? நெக்லஸ் அப்புறம் கொஞ்சம் கம்மல் பார்க்கணும். இதோ இத பாருங்க, நல்ல டிசைன். ஷர்மிளா ஒவ்வொரு நெக்லஸையும் பார்க்கும் போதும் அதன் விலையைத்தான் முதலில் பார்த்தாள். எல்லா நெக்லஸும் அவள் பட்ஜெட்டுக்கு மேலே இருந்தது. தீபக்குக்கும் அது புரிந்தது. நிறைய நகைகளை எடுத்து போட்ட பிறகும் ஷர்மிளா எதையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இதை பார்த்த கடை உரிமையாளருக்கு சந்தேகம் வந்தது. தீபக்கும் ஷர்மிளாவும் சைகையில் பேசிக் கொள்வதை பார்த்ததும் இவர்கள் ஏமாற்று பேர் வழிகளோ என்று நினைத்தார். அடுத்த நொடியே அவர் வெளியே நின்றிருந்த செக்யூரிட்டிக்கு சைகை காட்டினார். காவலர்கள் உடனே உள்ளே வந்து ஷர்மிளா, தீபக் மற்றும் கீதாவை கண்காணிக்க தொடங்கினர். இதை பார்த்த ஷர்மிளாவும் கீதாவும் பயந்து போயினர். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.